நீங்க டெய்லி ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வெப்சைட்ஸ்ல பாதி வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ்ல பில்ட் பண்ணிருக்கா நம்ப முடியுமா? அது ஆன்லைன் ஸ்டோரா இருக்கலாம், இல்ல நியூஸ் வெப்சைட்டா இருக்கலாம், அப்படி இல்லனா ஒரு சாதாரண பிசினஸ் வெப்சைட்டா இருக்கலாம். இது எல்லாமே வேர்ட்பிரஸ் தான் பவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம வேர்ட்பிரஸ்னா என்ன, எதுக்கு எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு பிசினஸ்லாம் அதை ப்ரிஃபர் பண்றாங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஹாய், என் பேர் ஷாகுல், founder of Amazon Lumix.co, ex-co-founder of WPConfigurator.com. நான் நிறைய தீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், பிளகின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளையண்டோட நான் ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் 90% நான் யூஸ் பண்ணது எல்லாமே வேர்ட்பிரஸ் தான். இது வேர்ட்பிரஸ் பிகினர் டு அட்வான்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸில் என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் வேர்ட்பிரஸ் எப்படி ஒர்க் ஆகுது, வேர்ட்பிரஸ்ல என்னென்ன பண்ணலாம், வேர்ட்பிரஸ்ல எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சீரிஸில் நான் சொல்ல போகிறேன். இந்த சீரிஸ் ஃபுல்லாக முடியும் போது வேர்ட்பிரஸ் என்னங்கிற விஷயங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொதல் வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ட்பிரஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக வேர்ட்பிரஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும்னா HTML and CSS and JavaScript யூஸ் பண்ணி பண்ணணும். HTML என்ன பண்ணணும்னா அந்த வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர் நிர்ணயிக்கும், CSS அதை ஸ்டைல் பண்ணும், JavaScript அதில் இன்டராக்டிவிட்டி ஆட் பண்ணும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாப்பப் ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்ல JavaScriptல நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னா அந்த HTML பேஜை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி அதை மாற்றி நம்ம சேவ் பண்ணி சர்வரில் மறுபடியும் தூக்கி போடுறோம். இது சிம்பிளிஃபை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வேர்ட்பிரஸ் கிரியேட் பண்ணதே இந்த கண்டென்ட் அப்டேட் ரொம்ப ஈஸியாகணுங்கிறதுக்காண்டி தான். எந்த கோடிங் ஸ்கில்லும் இல்லாமல் கோடிங் டெக்ஸ்ட் பண்ணாமையே கண்டென்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கோலோட கிரியேட் பண்ணப்பட்டது தான் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், வேர்ட்பிரஸ் பெருசாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு யூஸ் பண்ணி உங்களால் பேஜஸ் கண்டென்ட், பிளாக் கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ண முடியும். 2003 தான் வேர்ட்பிரஸ் முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. வேர்ட்பிரஸ் ஒரு சிம்பிள் பிளாகிங் டூலாக தான் மார்க்கெட் உள்ள வந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துலேயே வேர்ட்பிரஸ் ஒரு ரீச் ரொம்ப பெருசா பரவி இன்னைக்கு வேர்ட்பிரஸ் 43% வெப்சைட்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரையும் வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பெரிய கம்பெனிஸ் யார் யூஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா சோனி, நியூயார்க் டைம்ஸ், டிஸ்னி போன்ற வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிசினஸ் எல்லாரும் வேர்ட்பிரஸ் ப்ரிஃபர் பண்றதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ. நீங்க ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஹோஸ்டிங்கை காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு டொமைனை வாங்கிட்டு வேர்ட்பிரஸ் டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்வரில் ஈஸியாக செட் பண்ண முடியும். வேர்ட்பிரஸ் எப்படி செட் பண்ணலாங்கிறதுல ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். அடுத்து நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது wordpress.com vs wordpress.org. வேர்ட்பிரஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆரம்பிச்சாங்க சொன்னேன்ல. வேர்ட்பிரஸ் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனாக தான், வேர்ட்பிரஸ் ஆர்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எப்படி ஏர்ன் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா wordpress.com அது ஒரு பார்ட்டாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ஒரு பார்ட்டாக அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹோஸ்டிங்கில் எதுவுமே வாங்க தேவையில்லை. wordpress.com போயிட்டு நீங்கள் நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. wordpress.com தான் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட சொந்த சர்வரில் நீங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். wordpress.comல உங்களால் பெருசாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் அதில் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் உங்களுக்கு wordpress.orgல உள்ள ஃப்ரீடம் wordpress.comல இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் கிளைண்ட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக wordpress.org போயிட்டு வேர்ட்பிரஸ் டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. wordpress.com யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கான நிறைய ரிசர்ச் இந்த சீரிஸில் ஃபியூச்சரில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேர்ட்பிரஸோட கீ கம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல வேர்ட்பிரஸ் கோர். இந்த வேர்ட்பிரஸ் கோர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் எடோ போனீங்கனாலும் வேர்ட்பிரஸோட கோர் மொத்த கோடையும் உங்களால் பார்க்க முடியும். வேர்ட்பிரஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ட்பிரஸ் கோருக்கு அப்புறம் முக்கியமான பார்ட்டு வேர்ட்பிரஸோட தீம்ஸும் வேர்ட்பிரஸோட பிளகின்ஸும் தான். வேர்ட்பிரஸ் தீம்ஸும் பிளகின்ஸும் இல்லாமல் வேர்ட்பிரஸ் ரன் ஆகாது, ஒர்க் ஆகாது. நீங்கள் வேர்ட்பிரஸ் உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணோடனே ஒரு ஃப்ரீ தீம் ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு டம்மி பிளகின் ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கும். பிளகின்ஸ்க்கும் தீம்ஸ்க்குள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம்ஸ் வந்துட்டு உங்கள் சைட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கும். ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னா, நீங்கள் வெப்சைட் URL என்டர் பண்ணோடனே நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்ப்பீங்க. அந்த வெப்சைட் எப்படி லுக்காக இருக்குது, எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அது ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்டோட லேஅவுட் எப்படி இருக்கு, ஃபாண்ட் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்குங்கிறது நிர்ணயிக்கிறது தான் தீமோட வேலையே. அடுத்தது பிளகின்ஸ். பிளகின் என்ன பண்ணணும்னா வேர்ட்பிரஸ் கோர்ல இல்லாத ஃபங்க்ஷனாலிட்டியை பிளகின் மூலமா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி வேர்ட்பிரஸ் கோர்னால உங்களால பண்ண முடியாது. அதுக்கு தான் WooCommerce பிளகின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. WooCommerce பிளகின் இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்டை ஒரு ஆன்லைன் ஸ்டோரா கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து டேட்டாபேஸ் தான் ஒரு முக்கியமான பார்ட்டா வேர்ட்பிரஸ்ல இருக்கு. உங்க வெப்சைட்ல உள்ள டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும் இல்லையா? நீங்க ஏதாவது கண்டென்ட் மாற்ற போறீங்கன்னா அந்த கண்டென்ட் மாறது எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். கிரியேட் பண்ற கண்டென்ட்ஸ், பேஜஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிற இடம் தான் டேட்டாபேஸ். வேர்ட்பிரஸ் எப்படி அதோட டேட்டாவை வந்து டேட்டாபேஸை சேவ் பண்ணுதுங்கிறத பத்தி நம்ம ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். நம்ம வேர்ட்பிரஸை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பேக் எண்ட், இன்னொன்று ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட். இந்த வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் மூலியமா நீங்க பேஜ் கிரியேட் பண்றது, யூசர்ஸ் ஆட் பண்றது, பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்றது, தீம் மாத்துறது எல்லா வேலையும் நீங்க வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் மூலியமா பண்ண முடியும். ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்னதான், எந்த தீம் ஆக்டிவேட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். லேஅவுட், ஃபாண்ட், கலரு, லோகோ, இது மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண எத்தனை பேஜஸ் பேக் எண்டில் நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா பேஜஸுமே ஃப்ரண்ட் எண்டில் தெரியும். வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸு, பிஸ்னஸ் வெப்சைட்ஸு, மெம்பர்ஷிப் வெப்சைட்ஸு, அதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்டோரு,
போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ். இதே மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் நீங்களால கிரியேட் பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல பண்ண முடியாத ஒரு விஷயமே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் வேர்ட்பிரஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அது இல்லாமல் வேர்ட்பிரஸ் ஏன் ஃபேமஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கேன், போய் பாருங்கள்.